வணக்கம். நம்ம திருச்சி மாவட்டத்தில் இரவு நேரத்தில் பயணம் பண்ணுறதுக்கு உள்ளூர் மக்களை தவிர பிற மக்களுக்கு தடை செய்யப்பட்ட பகுதி ஒன்று இருக்குன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? நம்ம திருச்சி மாவட்டத்தில் சுட்டெரிக்கும் இந்த கோடை காலத்தில் உங்ககிட்ட ஒரு 35 ரூபா இருந்தால் போதும், ஒரு இதமான 25 டிகிரி செல்சியஸில் ஒரு அழகான மலை பிரதேசத்தை நம்மளால் சுற்றி பார்க்க முடியும். திரும்பும் திசையெங்கும் பச்சை பொருளை போத்தியது போல ரம்மியமாக காட்சியளிக்கக்கூடிய ஒரு மலைப்பகுதிக்கு தான் இன்றைக்கி நம்ம பயணம் பண்ணுறோம். வருடத்தில் நீங்கள் எப்போ சென்றாலுமே பசுமையாக காட்சியளிக்கக்கூடிய ஒரு அழகான மலைத்தொடர் தாங்க இந்த மலைத்தொடர். அழகு எந்த அளவுக்கோ அதே அளவுக்கு ரொம்பவே ஆபத்தான செங்குத்தான மலைகளும் குறுகிய சாலையில் தாங்க இன்றைக்கி நம்மளோட பயணமானது இருக்குது. இது எந்த பகுதி, இதை நம்ம எப்படி போகலாம், எல்லாத்தையும் வாங்க நம்ம காணொலிக்குள்ளே போயிட்டு பார்ப்போம். நான் உங்கள் நவீன், வாங்க என் கூட சேர்ந்து பயணிக்கலாம். வணக்கம், நான் உங்கள் நவீன். இன்றைக்கி நம்ம துறையூரில் இருக்கோங்க. துறையூர் பேருந்து நிலையத்திலேருந்து தான் நம்மளோட பயணத்தை இன்றைக்கி நம்ம ஆரம்பிக்க போகிறோங்க. ரொம்பவே ஒரு அழகான மலைத்தொடருக்கு தான் இன்றைக்கி நம்ம பயணம் பண்ண போகிறோம். நம்ம போகிறதுக்கான பேருந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துக்கு தாங்க வரும். அதுக்காக தான் காத்துட்ருக்கோம். நமக்கான பேருந்து வந்துடுச்சிங்க. பாளையம் வரைக்கும் இன்றைக்கி நம்ம பயணம் பண்ண போகிறோங்க. நமக்கு துறையூர்லேருந்து சரியாக 11:30க்கெலாம் பேருந்து வந்துடுச்சிங்க. பேருந்துக்குள்ளே ஏறிட்டு நம்ம பயணத்தை ஆரம்பிக்கலாம். துறையூர்லேருந்து பேருந்து சரியாக 11:50க்கெலாம் எடுத்துட்டாங்க. இது எந்த வழியாக போகக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா, பெருமாள் கோயில் அடிவாரம் வழியாக உங்களுக்கு மணலோடை புத்தூர் வழியாக நம்ம பாளையம் வரைக்கும் போக போகிறோங்க. இது எந்த இடத்துல இருக்குன்னா நம்ம பச்சைமலையில் தாங்க இருக்குது. பச்சைமலைன்றது மிகப்பெரிய மலைத்தொடருங்க. அதில் ஒரு பகுதிக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம். நம்ம போயிட்டுருக்க பகுதி திருச்சி மாவட்டத்தை சேர்ந்த பச்சைமலை பகுதிங்க. நம்ம இப்போ பெரம்பலூர் போகக்கூடிய அந்த சாலையில் தான் பயணம் பண்ணிகிட்ருக்கோம். இந்த சாலையினானது சென்னைக்கு போகக்கூடிய சாலைங்க. இது பெரம்பலூர் வழியாக சென்னை போகக்கூடிய சாலை. இது இங்கேருந்து நம்ம பெருமாள் கோயில் அடிவாரம் அப்படின்ற பகுதியை அடைஞ்சிட்டோங்க. இங்கேருந்து நம்ம இப்போ இடதுபுறம் திரும்பி நம்மளுடைய மலை பயணத்தை ஆரம்பிக்க போகிறோங்க. நமக்கு பயண கட்டணமாக 35 ரூபா வசூல் பண்ணுறாங்க. துறையூர்லேருந்து பாளையம் வரைக்கும் கிட்டத்தட்ட 45 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்குங்க. நம்ம இதுக்கப்புறம் பயணம் பண்ண போகிற பகுதிங்கன்றது ரொம்பவே அழகாக இருக்குங்க. இயற்கை எழில் கொஞ்சக்கூடிய பகுதிகளில் தான் இன்னுமே நம்ம பயணம் பண்ண போகிறோம். நம்ம இங்கேருந்து மலையோடைய ஏற்றம் ஆரம்பிக்கிற வரைக்குமே 8 கிலோமீட்டர் வரைக்கும் மலையோட அடிவாரத்தை தான் பயணம் பண்ணுவோங்க. முழுவதுமே விவசாய நிலங்கள் சார்ந்த ஒரு பகுதியில் தான் பயணம் பண்ணுவோம். மலையோட அடிவாரத்தில் விவசாய நிலங்களோட நம்ம அந்த மலையை பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் மலை ஏற்றத்துக்கு முன்னாடி இந்த பெட்ரோல் பங்கில் பெட்ரோல் போட்டுக்கோங்க. மேலே பெட்ரோல் பங்கு எதுவுமே கிடையாதுங்க. ரொம்பவே முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பகுதியில் அடிப்படை வசதிங்க அப்படின்றது எதுவுமே கிடையாது. எந்த விதமான உணவகங்களோ தங்கும் விடுதிகளோ எதுவுமே கிடையாதுங்க. அதனால் நீங்கள் துறையூர்லேயே எந்த பொருட்கள் வாங்கணும் அப்படின்னாலும் வாங்கிட்டு மேலே பயணம் பண்ணுங்கள்.
துறையூர் பகுதிகளில் அதிகமாக வந்து சின்ன வெங்காயம் சாகுபடி பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் நெல்லும் வந்துட்டு இங்கே அதிகமாக வந்து சாகுபடி பண்ணுவாங்க. நம்மளே வந்துட்டு இப்போ நெற்பயிர்களை வந்துட்டு பார்க்கலாங்க. இப்போ நம்ம பயணம் பண்ணிகிட்ருக்கிறது வந்துட்டு கோடை காலத்தில் பயணம் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் இந்த பகுதி எந்த அளவு பசுமையாக இருக்குதுன்னு மட்டும் பாருங்கள். நம்ம இப்போ பச்சைமலையோடைய சோதனை சாவடிக்கு வந்துட்டோங்க. இங்கே ரொம்ப முக்கியமான ஒரு தகவல் ஒன்று இருக்குங்க. காலை 6 மணியிலேருந்து மாலை 6 மணி வரைக்கும் தாங்க இந்த பகுதியில் நம்ம பயணம் பண்ண முடியும். மாலை 6 மணியிலேருந்து காலை 6 மணி வரைக்குமே பேருந்துகளை தவிர வேறு யாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா மேலே அனுமதின்றது கிடையாதுங்க. உள்ளூர் மக்களுக்கு மட்டும் அனுமதி கொடுப்பாங்க. பிற மக்களுக்கு வந்துட்டு அனுமதின்றது கிடையாதுங்க. நம்மளுடைய மலையேற்றம் வந்து இங்கேருந்து ஆரம்பிக்குதுங்க. இந்த சாலையானது ரொம்பவே குறுகலான சாலைங்க, ரொம்பவே ஆபத்தான சாலைங்க. இது ஒரு வாகனம் மட்டும்தான் இந்த பகுதியில் வந்து பயணம் பண்ண முடியுங்க. சாலையும் ரொம்பவே கரடு முரடாக இருக்குங்க. சாலை வந்து அந்தளவு எளிதாக வந்து பயணம் பண்ணுற அளவுக்கு இருக்காது. இந்த பச்சைமலைக்கு மொத்தமாக 2 வழியாக வந்துட்டு நம்ம பயணம் பண்ண முடியுங்க. ஒரு வழி வந்து பார்த்திங்கன்னா நம்ம பெருமாள் கோயில் அடிவாரம் வழியாக வந்து மணலோடை வழியாக புதூர் இப்படி இந்த பகுதி வழியாக நம்ம வந்து பச்சைமலை அடையிறது. இது வந்து திருச்சி மாவட்டத்தை சேர்ந்தது. இன்னொரு பகுதி எது வழியாக வருதுன்னா உப்பிலியாபுரம் வழியாக டாப் செங்காட்டுப்பட்டி அப்படின்ற பகுதி வழியாக நம்ம வந்து பயணம் பண்ணுறதுங்க. அது வந்து சேலம் மாவட்டத்தை சேர்ந்தது. இன்னும் வந்து சில பகுதிங்க இருக்குங்க, அது வந்து பெரம்பலூர் மாவட்டத்தை சேர்ந்ததுங்க. ஆனால் அங்கே நம்ம வந்து பயணம் பண்ண முடியாது. இந்த 2 வழியாக மட்டும்தான் நம்மளால் வந்து பயணம் பண்ண முடியுங்க. இந்த பச்சைமலை இப்போ நிறைய பேருக்கு வந்து தெரிய ஆரம்பிச்சுட்டு, இன்னும் சில பேர் வந்துட்டு இந்த பகுதியை வந்து பார்க்காம இருக்கீங்க. நீங்கள் ஊட்டி, கொடைக்கானல் இந்த மாதிரி பகுதிகளை விட இந்த பகுதியை நீங்கள் வந்து கண்டிப்பாக பார்க்கலாம். உங்களுக்கு ரொம்பவே கம்மியான செலவில் நம்ம சுற்றி பார்க்கக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கும். உங்களுக்கு ஊட்டியில் இருக்கக்கூடிய இதமான சூழல் இங்கேயும் உங்களால் அனுபவிக்க முடியுங்க. இங்கே வந்து ஒரு 25 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் தாங்க வந்து வெப்பநிலையும் வந்து உணர முடியும் நீங்கள் மலைக்கு பயணம் பண்ணதுக்கு அப்புறமா. நீங்கள் இந்த காணொலியை கவனிச்சிங்கன்னா தெரிஞ்சிருக்கும், நிறைய ஹார்ன் அடிச்சுக்கிட்டே தான் வந்து பேருந்தை வந்து இயக்கியிருப்பாங்க. ஏன்னா சாலை குறுகலான சாலை மட்டும் இல்லாமல் அதிகமான வளைவுகளும் இருக்கிறதுனால யார் எது திசையில் வராங்க அப்படின்றது நமக்கு தெரியாது. அதனால் ரொம்பவே பொறுமையாக இந்த சாலையில் வந்து பயணம் பண்ணுங்கள். 30-40 கிலோமீட்டருக்கு மேலே இந்த சாலையில் பயணமே பண்ணாதீங்க. ரொம்பவே ஆபத்தான சாலைங்க. நம்ம இப்போ மணலோடை அப்படின்ற பகுதியை வந்து அடைய போகிறோங்க. இதுக்கப்புறம் வந்துட்டு நிறைய வந்து விவசாய நிலங்களை வந்துட்டு மலையில் நம்ம பார்க்க முடியுங்க. இங்கே அதிகமாக முந்திரி சாகுபடி பண்ணுறாங்க. நம்ம திருச்சி மாவட்டத்தில் அதிகமாக முந்திரி சாகுபடி பண்ணக்கூடிய ஒரே பகுதி வந்து இந்த பச்சைமலை பகுதி தாங்க. நம்ம இப்போ மணலோடை அப்படின்ற பகுதியை வந்து அடைஞ்சிட்டோங்க.
இந்த மணலோடை பகுதிங்க இது வழியாகவும் நம்ம வந்து டாப் செங்காட்டுப்பட்டி வரைக்குமே போக முடியுங்க. அந்த வழியாக டாப் செங்காட்டுப்பட்டி வழியாக உப்பிலியாபுரம் வந்து போய் இறங்க முடியும். ஆனால் பேருந்து வசதிகள் கிடையாது. நீங்கள் இருசக்கர வாகனம் இல்லைன்னா 4 சக்கர வாகனங்களில் வந்தீங்கன்னா இந்த ஒட்டுமொத்த பச்சைமலையும் உங்களால் சுற்றி பார்க்க முடியுங்க. பெரிய அளவுக்கு வனவிலங்குகள் அச்சுறுத்தல்லாம் கிடையாதுங்க இந்த பகுதிகளில். இந்த பகுதிக்கு இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு முறை வந்து பயணம் பண்ணியிருக்கோம். நம்ம காணொலியும் வந்து பதிவிட்டிருக்கோங்க. ஆனால் அப்போ விட இப்போ நம்ம போகிறப்போ வந்து இன்னுமே ரொம்ப அழகாக இருக்குங்க. அதுவும் இந்த கோடை காலத்தில் இவ்வளோ ஒரு பசுமையாக இருக்கும் அப்படின்னு நம்ம நினச்சி கூட பார்க்கல. நம்ம உப்பிலியாபுரம் வழியாக இன்னும் பயணம் பண்ணதில்லைங்க. ஒரு தடவை நம்ம உப்பிலியாபுரம் வழியாகவும் இந்த பச்சைமலையை போய் ஒரு தடவை சுற்றி பார்த்துட்டு வந்துடணுங்க. இங்கே வந்து அருவி ஒன்று இருக்குதுங்க. கோதையார் அருவின்னு சொல்லிட்டு ஒரு அருவி இருக்குது. அது புதூர் அப்படின்ற ஒரு பகுதியில் இறங்கி 2 கிலோமீட்டர் வந்து நடந்து போனோம் அப்படின்னா அந்த அருவிக்கு போக முடியும்னு சொல்கிறாங்க. கோரையார் அருவி தவிர மீதம் வந்து இன்னும் வந்து ஒரு 3 அருவிகள் வந்துட்டு இந்த பகுதிகளில் வந்து பச்சைமலை பகுதிகளில் இருக்குதுங்க. இதில் மங்களம் அருவி அப்படின்ற பகுதிக்கு வந்துட்டு நேரடியாகவே வந்து பேருந்து வசதிகளே இருக்குதுங்க. அது உப்பிலியாபுரம் வழியாக வந்து நேரடியாக பேருந்து வசதி இருக்குது. மீதம் இருக்கக்கூடிய 2 அருவிக்குமே வந்து நம்ம சொந்த வாகனமான இருசக்கர வாகனம் இல்லை 4 சக்கர வாகனங்களை மட்டும்தான் பயணம் பண்ண முடியும். இந்த பச்சைமலை வந்துட்டு சுற்றுலாத்தலங்களை மையப்படுத்தி இருக்கக்கூடிய பகுதி கிடையாது. முழுவதுமே வந்துட்டு இங்கே வாழக்கூடிய மலைவாழ் மக்களை மையப்படுத்தி இருக்கக்கூடிய பகுதிங்க. அதனால் நம்ம இந்த பகுதிக்கு வந்து பயணம் பண்ணுறப்போ அந்த மக்களுக்கு எந்த விதமான தொந்தரவும் இல்லாமல் நம்ம வந்து பயணம் பண்ணிட்டு போகணுங்க. ஏன்னா பெரும்பாலும் இந்த பகுதியில் பயணம் பண்ணுறவங்க வந்து ரொம்ப வேகமாக வந்து பயணம் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் இந்த கோரையார் அருவியில் வந்து போன வாரம் வந்துட்டு ஒரு பையன் வந்துட்டு இறந்ததை தான் வந்து சொல்கிறாங்கங்க. அதனால் ரொம்பவே கவனமாக வந்து இந்த மாதிரியான பகுதிகளுக்கு போகிறப்ப பயணம் பண்ணிட்டு வாங்க. நம்ம இப்போ வண்ணாடு அப்படின்ற பகுதியை வந்து அடைஞ்சிட்டோங்க. இங்கே அதிக அளவு வந்துட்டு மரவள்ளிக்கிழங்கும் வந்து பயிரிடுறாங்க. இது வந்து குச்சிக்கிழங்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம இப்போ புதூர் அப்படின்ற பகுதியை வந்துட்டு அடைய போகிறவங்க இங்கேருந்து தான் வந்து கோரையார் போகிறதுக்கான நடைபாதை வந்துட்டு இருக்குங்க. நீங்கள் இருசக்கர வாகனங்களில் வந்தீங்க அப்படின்னா கோரையார் அருவிக்கு பக்கத்துலேயே போய் நீங்கள் வந்துட்டு வாகனத்தை வந்து நிறுத்துறதுக்கான வசதி இருக்குதுங்க. பேருந்தில் பயணம் பண்ணுறப்ப 2 கிலோமீட்டர் வரைக்குமே நம்ம நடந்து போகிற மாதிரி இருக்கும். ஓட்டுநரும் நடத்துனரும் நிறைய தகவல் வந்து நம்மள்கிட்ட வந்து பகிர்ந்துக்கிட்டாங்க. ரொம்பவே வந்துட்டு தன்மையானவங்களாக இருக்காங்க. இந்த மாதிரி மலைப்பயணங்களில் நம்ம பயணம் பண்ணுறப்போ அதிகமாக வந்துட்டு நம்ம உரையாடுறது வந்துட்டு ஓட்டுநர் அண்ணன்ட்டையும் நம்ம நடத்துகிற அண்ணன்கிட்டையும். கண்டிப்பாக உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா நீங்கள் முன்னாடி இருக்கையில் வந்துட்டு உட்காந்துட்டு அவங்கக்கிட்ட பேசிக்கிட்டே வந்து இந்த இடத்த வந்து பயணம் பண்ணி பாருங்கள். ரொம்பவே வந்து இனிமையாக இருக்கும். நிறைய தகவல் வந்துட்டு புதிய தகவல் வந்து உங்களுக்கு சொல்லுவாங்க. இந்த ஊரை பற்றி இந்த இடத்த பற்றிலாம் வந்து நிறைய தகவல் உங்களுக்கு வந்து சொல்லுவாங்க. நம்ம இப்போ புதூர் அப்படின்ற பகுதியை வந்து அடைஞ்சிட்டோங்க.
இந்த காணொளி சற்று வந்து அதிகமாக இருக்குங்க. ஏன்னா எல்லா பகுதியுமே வந்துட்டு நம்ம வந்து பதிவு பண்ணியிருக்கோம். பார்க்குற திசை எங்குமே வந்துட்டு அவ்வளோ வந்து பச்சை பச்சேன்னு இருக்குங்க. அப்படியே பச்சை போர்வை போர்த்துனது போல் இருக்குங்க இந்த பகுதிகளை பார்க்குறப்ப. அதனால தான் இந்த பகுதிக்கு வந்து பச்சை மலை அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த காலகட்டங்களில் வந்தாலுமே இந்த பகுதிங்க வந்து பசுமையாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் இது வரைக்கும் இந்த பகுதிக்கு பயணம் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா ஒரு முறையாவது இந்த பகுதிக்கு வந்து பயணம் பண்ணுங்கள். நம்ம இப்போ பரந்தாள் அப்படின்ற ஒரு பகுதிக்கு வந்திருக்கோங்க. இதுக்கு அடுத்த ஊர் வந்து பார்த்திங்கன்னா நாகூர் அப்படின்ற ஒரு பகுதி. அதுக்கடுத்து வந்து நம்ம பாளையம் அப்படின்ற பகுதியை வந்து அடைய போகிறோங்க. இன்னும் வந்து ஒரு 5 கிலோமீட்டரில் வந்து நம்ம பாளையம் போயிடலாம். பேருந்து நிறுத்தம் இல்லாத ஒரு பகுதியில் வந்து நிறுத்தியிருக்காங்க. ஏன்னா இங்கே 100 நாள் வேலை திட்டம் நடந்துட்டுருக்கனால மக்களை வந்து இறக்கி விட்டுட்டு அவங்களுக்கு வந்து கையெழுத்து போடுறதுக்காக வந்து இறக்கி விட்டுருக்காங்க. இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் நம்ம தமிழ்நாட்டில் மட்டும்தாங்க நடக்கும். இந்த மாதிரி மலை பேருந்துகளில் மட்டும் நீங்கள் பயணம் பண்ணுறப்ப இந்த மாதிரி இனிமையான சம்பவங்களெல்லாம் உங்களால் பார்க்க முடியுங்க. நம்ம உறவினர்கள்ட்ட எப்படி வந்துட்டு உரையாடுவோமோ அதே போல் ஒரு உரையாடல் தான் வந்துட்டு பேருந்து ஓட்டக்கூடிய ஓட்டுநர் நடத்துனர்களுக்கும் இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கும் இருக்குங்க. அதனால தான் எந்த இடத்துல அவங்க வந்து கையை நீட்டினாலும் ஏற்றுவாங்க, இறக்குவாங்க. அவங்க பேசுகிறதே வந்து அவ்வளோ ஒரு அழகாக இருக்குங்க. நம்ம இப்போ நாகூர் அப்படின்ற பகுதியை வந்து அடைஞ்சிட்டோங்க. நம்ம நாகூர்லேருந்து பாளையம் போகக்கூடிய ஒரு 3 கிலோமீட்டருக்கு வந்து சாலை வசதிகள் இருக்காது. ஒரு மண் சாலையில் தான் வந்து நம்ம பயணம் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம மலையோட உச்சிக்கு வந்துட்டோங்க. நீங்கள் திரும்புகிற திசை எங்குமே வந்து பார்த்திங்கன்னா மரவள்ளிக்கிழங்கு வந்து சாகுபடி பண்ணியிருக்காங்க. இங்கே அதிகமாக வாழையும் சாகுபடி பண்ணுறாங்க. மாமரங்கள் வந்துட்டு அதிகமாக வந்து நம்மளால் பார்க்க முடியும். நம்ம பயணத்தில் கடைசி இடமான பாளையம் அப்படின்ற பகுதியை வந்து அடைஞ்சிட்டோங்க. இந்த துறையூர்லேருந்து பாளையத்துக்கு வந்து குறிப்பிட்ட சில நேரங்களில் வந்து பேருந்து வசதிகள் இருக்குங்க. இந்த மாதிரியான பகுதிகளெலாம் வந்து பார்த்திங்கன்னா பேருந்து இயக்கிறதே வந்து நஷ்டத்தில் தாங்க வந்து இயங்கும். ஏன்னா இந்த கிராமத்தெல்லாம் பெரும்பாலும் வந்து மக்களே வந்துட்டு இல்லைங்க. இந்த பாளையன்ற பகுதிகளெலாம் வந்து பார்த்திங்கன்னா வெறும் பேருந்தாக தாங்க வந்தது. பயணிகளே இல்லாமல் தான் வந்து இந்த பேருந்தை வந்து இயக்கிட்டு இருந்தாங்க. இந்த கிராமங்களை வாங்க கொஞ்சம் நேரம் சுற்றி பார்க்கலாம். ஏன்னா 10 நிமிடம் வரைக்கும் பேருந்து இங்கே தான் நிற்கும். நம்ம சின்ன வயசில் வந்துட்டு தென்னை மரத்தோட மட்டையில் வந்து பேட் செஞ்சு விளையாடுவோங்க.
அதே மாதிரி தான் இந்த பசங்க விளையாண்டுட்ருக்காங்க. நிறைய பேருக்கு அந்த அனுபவம் இருக்கான்னு தெரியல. பழைய காலத்தில் வந்து விளையாண்டவங்களுக்கு தெரியும். இங்கே வந்துட்டு ஒரு பலாமரம் இருக்குங்க. ஆனால் எதுவும் காய்க்காமல் இருக்குது. இங்கே பலாமரத்தையும் நிறையா வந்து பார்க்க முடிஞ்சதுங்க. ரொம்ப அமைதியான ஒரு கிராமம். ரொம்ப ரொம்ப அமைதியாக இருக்குங்க. பார்க்குற திசையெங்கும் பாருங்களேன், எவ்வளோ ஒரு பசுமையாக ஒரு இனிமையான வாழ்க்கையை வந்து இந்த மக்கள் வந்து வாழ்ந்துட்டுருக்காங்க. இந்த மாதிரி பகுதிக்கு நீங்கள் சுற்றி பார்க்க வரப்போ பிளாஸ்டிக் போன்ற பொருட்களை வந்து தவிர்த்துருங்க. இங்கே எங்கேயுமே ஒரு இடத்துல கூட குப்பையை நம்மளால் பார்க்க முடியல. இந்த காணொலியை இதோட நிறைவு செய்யலைங்க. வேறொரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஹேவ் அ நைஸ் டேங்க.